உங்களுக்கும் ஆண்மை குறைபாடு இருக்கா? விந்து சீக்கிரமாக முந்துதா? விந்து தண்ணி மாதிரி இருக்கா? டைமிங் இல்லையா? உங்களுக்கான தீர்வு இங்கே இருக்குது. இந்த பொடி தாங்க. இதை என்ன பண்ணணும் அப்படி சொன்னால், நைட்டு முட்டைங்க ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து குடிக்கணும். இப்படி எடுத்து பாலில் கலந்து குடிக்கணும். பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், இது பாருங்கள் இப்படி எப்படி ஒட்டுது பாருங்கள். இது மாதிரி விந்து வந்து கெட்டியாகிடும். விந்து வந்து கெட்டியாகிடும். விந்து திக்னஸாக இருக்கும். விந்து ஸ்மெல் வந்து சந்தன வாசனை அடிக்கும். அப்படி அடிச்சனாவே ஆணும் பெண்ணும் இணை சேரும்போது, தாம்பதி வச்சுக்கும்போது விந்து கெட்டியாயிடுச்சுனாவே டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சீக்கிரமாக விந்து வெளியே வராது. விந்து தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், போன உடனே வெளியே வந்துடும். அப்போது ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா திருப்தி அடையவே முடியாது. அந்த திருப்தி அடையிறதுக்கு இந்த பொடி அற்புதமாக வேலை செய்யுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருப்பாளருமே இதை எடுக்கலாம். இது வந்து ஜென்ரல் வீக்னஸ் உள்ளவங்களும் எடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அசதியாக இருக்குது, சோர்வாக இருக்குது, ஸ்ட்ரென்த் இல்லைன்றவங்களும் தாராளமாக எடுக்கலாம். இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ஜென்ரல் வீக்னஸையும் சரி பண்ணும், உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். முக்கியமாக நரம்பு நாளங்கள் சீராக இருக்கும். நரம்பு நாளங்களில் ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணும். இது புரிஞ்சிங்களா? இதோடு சேர்த்து நீங்கள் எடுக்கிற உணவு முறைகள், தோற்பான உணவுகள், தோற்பான கீரைகள், தோற்பான பழங்கள், தோற்பான காய்கறிகள், தோற்பான நட்ஸ் வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நட்ஸ்லாம் என்ன தோற்பு இருக்குது அப்படின்னா, எல்லாத்துலேயும் நட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா இனிப்பாக இருந்தாலும் அதில் தோற்பம் கலந்துருக்கும். ஆண்மைன்றது குறைபாடு மட்டும்தான், நோய் இல்லை. அது நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ரிலாக்ஸாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ முடிஞ்சதாக எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க.